லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக கோலோச்சிய அம்மையார் சசிகலா அவர்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தே இல்லாமல் போய்விட்டார். வழக்கு இருக்கிறது. வழக்காடு மன்றத்திற்கு சென்று அந்த வழக்காடு மன்றத்தில் நீதியரசர்கள் இவர்தான் பொதுச்செயலாளர், இவர்தான் துணை பொதுச்செயலாளர், இவர்தான் பொருளாளர் என்ற ஒரு தீர்ப்பை ஒருபோதும் கொடுக்க மாட்டார்கள். அது சாத்தியமில்லை, ஒரு காலமும் சாத்தியமில்லை. தெம்பும் திராணியும் விவேகமும் அரசியலிலே மிக அவசியமானது. துட்டையும் அடித்து விடணும், 10 பேரை சம்பாரித்து வைக்கணும். அந்த வகையில் முக்குளத்தூர் இன மக்களை அம்மையார் சசிகலா எந்த அளவுக்கு வென்று இருக்கிறார், அவர்களுடைய மனதில் இடம் பிடித்திருக்கிறாரா? கள்ளர் என்றார் பிறர் மனதை கொள்ளையடிப்பவர். அதாவது மனதளவில் நான் உனக்கு இருக்கேன் அப்படிங்கிறத இயல்பாகவே அவர்கள் எந்த காலகட்டத்தில் உனக்கு நான் இருக்கேன் எனக்கு நீ இருக்க அப்படிங்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் சமரசம். கள்ளர்னா பிறர் மனதை கொள்ளை கொள்பவர், கொள்ளையடிக்கிறவர் கிடையாது. கள்ளர்னா திருட்டு பைய அப்படின்னு முன்னாடி சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. ஏன்னா கள்ளர் என்றால் பிறர் மனதை கொள்ளை கொள்பவர். அன்பால் பாசத்தால் நேசத்தால் செய்யக்கூடிய உதவிகளால் பிறர் மனதை கொள்ளை கொள்பவர்கள். அந்த இடத்துல அம்மையார் சசிகலா பிறர் மனதை கொள்ளை கொண்டிருக்கிறாரா என்று சொன்னால் அரசியலிலே கிட்டத்தட்ட இவருடைய குடும்பம் கிட்டத்தட்ட 70-80 குடும்பம் மக்கள் வரிப்பணத்தை சூறையாடி இருக்கிறது அல்லது கமிஷன் பெற்றிருக்கிறது. வேலை நடந்ததில் நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை, வேளாண்மைத்துறை, இன்னும் அனைத்து துறைகளிலுமே இவருடைய குடும்ப வகையராக்கள் ஒவ்வொரு குடும்பமும் 10,000 கோடி சொத்து வச்சிருக்கிறாங்க. இந்த 30 அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60 குடும்பம், 30 குடும்பம் ஒரு குடும்பமும் 10,000 கோடி, மீதம் இருக்கக்கூடிய 30 குடும்பம் 1000 கோடி 2000 கோடி இப்படி சொத்து வச்சுருக்காங்க. இப்போ விவேக் ஜெயராமனாக இருக்கட்டும், ஜெய் ஆனந்தா இருக்கட்டும், இவங்க போகக்கூடிய காரெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா காரு, 1 கோடி ரூபா கார். எங்கே வாய்க்கா வயலில் விறப்பு வெட்டி வேலை பார்த்து சம்பாரிச்சாங்களா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த செய்தியை பார்க்குற நீங்கள் என்னங்க, இவர் போன வாரம் சின்னம்மாவுக்கு சாதவாக செய்தி போட்டார், இந்த மாதம் இப்படி பேசுகிறார், என்ன ஆதரவாகவே உங்களுக்கு என்ன சொம்பு தூக்கி இருக்கணுமா என்ன? உங்களுக்கு ஓடுகிற அதே ரத்தம் தான் எங்களுக்கும் ஓடுகிறது. நீங்கள் மனவாடு என்றால் நாங்களும் மனவாடு. கடைசி வரலையும் உங்களுக்கு சொம்பு தூக்கிட்டோ உங்கள் பின்னாடி அலையணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு டிடிவி தினகரனுக்கு நான் தான் பேரவை ஆரம்பித்தேன். சிவகங்கையில் சின்ன தம்பி சின்னம்மா பேரவை ஆரம்பித்தார். எங்களுக்கெல்லாம் நீங்கள் உழைக்க வேண்டாப்பா, பேரவை தொடங்க வேண்டாம்னு சொல்கிறதில்ல. காவடி தூக்குறவர்களையும் தூக்கட்டும், நமக்கு பூமாலை போடுறவர்களையும் போடட்டும். அவன் சொந்த கை காசு போட்டு தானே செலவு பண்ணுறான், செலவு பண்ணி ஆண்டியாக போகட்டும். இதில் ஒரு முறை நான் ஐயா திவாகர்கிட்டையும் ஜெயானந்தையும் ஒரு தடவை பேசும்போது அவர் சொன்னார், இந்த பேரவை ஆரம்பிக்கிறவங்களாம் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு பேரவை வைக்கிறேன். என்னங்கப்பா இந்த வார்த்தையை சொல்லலாமா? எவ்வளோ காசு பணம் எனக்கு டிடிவி தினகரன் கையால் ஒரு சிங்கிள் டீ குடிக்கல. எப்படி? அதாவது ஸ்ரீதர் வாண்டியாரெல்லாம் வீட்டுக்கு பார்க்க போனோம்னு யார் போனாலும் சரி மனவாடுன்னு பார்க்க மாட்டார். எந்த சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் ஒன்றா உட்கார வச்சு சாப்பிட்டு போக சொல்லுவார், மனமாற சாப்பிட்டு போக சொல்லுவார். அதுபோல் வருடம் தேவர் ஜெயந்திக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேருக்கு அன்னதானம் போடுவார். அப்படி கொடுத்த கை இந்த கைக்கு கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ரீதர் வாண்டியார் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி, மிகப்பெரிய பெருந்தன்மை கொண்டவர். நான் ஒரு சேனல் நடத்துகிறேன். சமுதாயம் எந்த சமுதாயங்கிறது முக்கியம் இல்லை, எந்த சாதியையும் நம்ம எளிவாக பேச போகிறது கிடையாது, ஒரு காலமும் அப்படி பேச போகிறது கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்தே என்னுடைய சொந்த ஊரில் வெளி உலகத்தை தாண்டி நம்ம வருகிற பொழுது பறந்துபட்டு அனைவரிடத்துலையும் பழகிறோம், சமத்துவ நோக்கத்தோடு பழகிறோம். எந்த பெரியவர்களையும் நம்ம இழிவாக பேசினது கிடையாது. ஆனால் நம்ம உழைக்கக்கூடியது யாருக்கு உழைக்கிறோம்? டிடிவி தினகரனுக்கு, அம்மையார் சசிகலாவுக்கும் உழைக்கிறோம். உழைச்சதுக்கு என்ன மரியாதை கிடைக்குது? ஜெயானந்த் என்ன சொல்கிறாரு, இந்த பேரவைன்னு தொடங்குறவங்களாம் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு பேரவை தொடங்குறான். சரி, காசு பணத்துக்கு ஆசைப்படையாமையா ஒரு ஆரிய பாப்பாத்திய ஒரு ஜெயலலிதா என்ற ஒரு அம்மையாரை நீங்கள் அரசியலில் செதுக்கி வளர்த்து விட்டு முதலமைச்சராக கொண்டு வந்தீங்களே, சும்மாவா? எந்த காசு பணமுமே வேண்டான்னு சொல்லிட்டீங்களா? 60க்கும் மேற்பட்ட உங்களோட குடும்பங்கள் 5000 கோடி 10,000 கோடி 2000 கோடி 3000 கோடி 500 கோடிக்கு குறைவாக உங்களுடைய சொந்த பந்தங்களில் யாராவது சொத்து இல்லாமல் இருக்காங்களா? இந்த சொத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? முக்குளத்தூர் இனத்துக்கென்று ஏதாவது முக்குளத்தூர் ஆம்புலன்ஸ் ஏதாவது விட்டீங்களா? வருஷம் ஒரு 100 தம்பதியினருக்கு ஏதாவது திருமணம் பண்ணி வைக்கிறாரா ஜெயானந்த்? அல்லது விவேக் ஜெயராமன் இருக்கார், அவர் ஏதாவது ஒரு 10 குடும்பத்துக்கு உதவி பண்ணுறாரா? வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுங்க அது வேறு விஷயம். நான் ஒரு நிறுவனம் வச்சா வேலை கொடுத்தா சம்பளம் கொடுக்கத்தான் செய்வேன். ஆனால் கிட்டத்தட்ட இந்த மன்னார்குடி வகையரா கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடிக்கு மேலே சொத்து வச்சிருக்கீங்களே, இந்த முக்குளத்தூர் இனத்துக்கு நீ என்ன செஞ்சீங்க? சரி, இப்போ நம்ம அடுத்த கட்ட விஷயத்துக்கு நம்ம வருவோம். அங்கே எம்எஸ் பாண்டியன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு சீட்டு கொடுத்ததில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சீட்டு கொடுத்தாங்க.
அந்த சீட்டை பிடுங்கி நீங்கள் யாருக்கிட்ட கொடுத்தீங்க? ராஜன் செல்லப்பாவுக்கு கொடுத்தீங்க. ராஜன் செல்லப்பா உங்களுக்கு விசுவாசமாக இருந்தாரா? உங்களை கழுவி கழுவி ஊத்துறாரு ராஜன் செல்லப்பா. உங்களால் சீட்டு பெற்ற அம்மையார் சசிகலா அவர்களால் சீட்டு வாங்கின ராஜன் செல்லப்பா யாரை பேசுகிறாரு? அம்மையார் சசிகலாவை இழிவாக பேசுகிறாரு. செல்லூர் ராஜே சின்னம்மா சின்னம்மான்னு துதி பாடுவார், அப்புறம் இழிவாக பேசுவார். அவர் உதயகுமார் இருக்காரு, அவர் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு நம்ம செய்தி போடுறோம் இல்லையா, என்ன நீங்கள் சின்னம்மாவுக்கு ஆதரவாக செய்தி போடுறீங்க, அப்புறம் என்னைய வந்து பார்க்க வர்றீங்கம்பாரு. ஒரு அமைச்சருங்கிற முறையில் அவரை போய் பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஏன்னா ஆனால் சின்னம்மாங்கிற வார்த்தை அவங்களுக்கு இல்லை. ஒருவேளை நாளைக்கு அவங்க அதே அர்த்தம் வந்துட்டா அம்மா சின்னம்மான்னு முதல்ல போய் உழுவுறது உதயகுமாராக தான் இருக்கும். ஓ பன்னீர்செல்வம் நமக்கு சரிப்பட்டு வர மாட்டாருமா? துரைமுருகன் அமைச்சரை பார்த்து துரைமுருகனை பார்த்து திமுக துரைமுருகனை பார்த்து சிரிச்சிட்டாருமா. சிரித்தது ஒரு குத்தம் ஐயா. ஆனால் அவர் சிரிச்சிருக்கக்கூடாது. எங்களுக்கு சின்னம்மா பொதுச் செயலாளராக இருக்காங்க, பெரும்பான்மையாக எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு போயிடுவோம்னு சொல்லியிருக்கணும். இவர் சிரிச்சார் அல்லவா? இவருடைய நயவஞ்சகமும் அதில் இருக்குது, மாற்றுக்கிறது இல்லை. உதயகுமார் சொன்னார், இவங்களும் ஆட்டுவித்தால் ஆடாதவர் எவரும் உண்டு என்பது போல கேட்பார் பேச்சு கேட்கக்கூடிய நிலைமையில் ஓபிஎஸ்ஸை நீக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு விசுவாசமாக இருக்காரா? கிடையாது. எடப்பாடி பழனிசாமி நேரடியாக அம்மையார் சசிகலாவை நீக்கல, ஓ பன்னீர்செல்வம் சொல்லி தான் நீக்கிறாங்க. அதான் அம்மையார் சசிகலா அவர்களை கட்சியை விட்டு நீக்கிற பொழுது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மறவர்கள் பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ எதிர்த்தளவுக்கு செய்யலை. ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கும் போது மட்டும் சேர் அடுத்து நொறுக்குறாங்க. ராமநாதபுரத்தில் ஒரு மண்டபத்தில் கூட்டம் நடக்கும்போது அடித்து நொறுக்குறாங்க. அப்போ இந்த முக்குளத்தூர் இனத்திலே அம்மையார் சசிகலா அவர்களுக்கு விசுவாசமாக மறவர்கள் இருக்கிறார்களா, அகமுடையர் இருக்கிறார்களா, சேர்வை இருக்கிறார்னு சொன்னால் நாட்டுக்கல்லர்கள் தான் அம்மையார் சசிகலாவுக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள். சரி, மறவர்களும் விசுவாசமாக இருக்கிறவர்களும் உண்டு, துரோகம் செய்கிறவர்களும் உண்டு, மாற்றுக்கிறது இல்லை. இன்றைக்கி முக்கால்வாசி பேர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டாங்க. பணம் உடனே பணத்துக்கு விலை போயிட்டாங்க. துரோகி டிடிவி தினகரன் சொல்லுவார்ல, நாங்கள் கலட்டி போட்ட கோமணம், நிறைய கோமணம் கட்டிருப்பார், குண்டி பூரா கோமணமாக இருக்கும் போல, கோமணமாக இருக்கும் போல இருக்குது. ஆனால் இப்படி கோமணம்னு சொல்லுகிற டிடிவி தினகரன் எத்தனை பேர்த்துக்கு ஒரு 50 லட்சம், அதாவது எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல, எடப்பாடி பழனிசாமி திருச்சியில் ஒரு 2 பேர்த்துக்கிட்ட பினாமியாக பணம் கொடுத்து வச்சுருக்காரு. தஞ்சாவூரில் சரவணன்கிட்ட கொடுத்து வச்சுருக்காரு. அவங்க இங்கங்கே சொத்து வச்சுருக்காங்கிற பட்டியல் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. அதையும் நம்ம செய்தியாக வெளியிட போகிறோம். ஆனால் அதே போல் கொங்கு மண்டலத்தில் பெரும்பாலான கவுண்டர்கள்ட்ட எடப்பாடி பழனிசாமி பணம் கொடுத்து வச்சுருக்காரு. அவங்க மலைகளில் பெரும் மலைப்பகுதியில் வச்சுருக்காங்க, சுரங்கப்பாதையில் வச்சுருக்காங்க, சுரங்கம் தோண்டி வச்சுருக்காங்க, வைரமாக மாற்றி வச்சுருக்காங்க, கேரளாவில் சொத்து வச்சுருக்காங்க. அப்படி பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது. சரி, அந்த கவுண்டர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட? எந்த சூழ்நிலை வந்தாலும், எத்தனை 1000 கோடி செலவு வந்தாலும் கவலைப்படாத, நாங்கள் இருக்கிறோம். தொழிலதிபர்கள் யார்? கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கவுண்டர்கள், தொழிலதிபர்கள் நாங்கள் இருக்கிறோம், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கவுண்டர்கள் சொல்கிறாங்க. சரி, அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பார்த்து இந்த தென்பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் முருகன்ஜியோ திருமாரன்ஜியோ இசைக்கிராஜா ஒரு ஆள் கத்திட்டு இருக்காரு. அவர் வளர்ந்து வரணும், அவருக்கும் டப்பு வேணும், அவரும் வளரணும்ல, அதனால் கத்திட்டு இருக்காரு. இன உணர்வுங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி ஏன்னா. ஆனால் இங்கே தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் யாராவது அம்மையார் சசிகலா அவர்களே நீங்கள் கவலைப்படாதீங்க, சின்னம்மா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம், எத்தனை 1000 கோடி வேணாலும் செலவு வேணாலும் நாங்கள் பண்ண தயாராக இருக்கோம் அப்படின்னு யாராவது முன் வந்து சொல்லியிருக்காங்களா? அதே தேவர் ஜெயந்தி விழாவுக்கு எடப்பாடி பழனிசாமி போகும்போது கூட நிற்கிறது யாரு? முருகன்ஜி நிற்கிறாரு. அவர் துரோகம் என்றார் நம்ம சொல்லிட முடியாது. இந்த இனத்திற்கு, இந்த முக்குளத்தூர் இனத்திற்கு, முக்கியமாக நாட்டுக்கல்லர்களுக்கு, கல்லர் இனத்தவருக்கு அம்மையார் சசிகலா என்ன செய்தார்? ஜெயானந்த் தான் சொல்கிறாரு, இந்த பேரவை தொடங்குறவங்களாம் பணத்துக்காண்டி தொடங்குறாங்க. ஆமாம், பணத்துக்காண்டியே தொடங்குறாங்கன்னு வைங்க. இந்த ரெங்கராஜுக்கு டிடிவி தினகரன் எத்தனை கோடி கொடுத்தாரு? தமராக்கி சின்னத்தம்பி சின்னம்மா பேரவை தொடங்கினாரு, அவருக்கு எத்தனை கோடி கொடுத்தாரு? ஜெயானந்த் எத்தனை கோடி கொடுத்தாரு? அம்மையார் சசிகலா அவர்களை இந்நாள் வரை சின்னத்தம்பியை போய் நீங்கள் போய் பார்க்க வச்சுருக்கீங்களா? இல்லையே. கோயம்புத்தூரில் நாகராஜ் எம்பி அவரை 4-5 தடவை பார்க்கறதுக்கு அலைஞ்சு வினோத்து இந்த கார்த்திகெல்லாம் அலையை விட்டு வேடிக்கை பார்த்து கடைசியில் திமுகவுக்கு போயிட்டார்ல. உங்களையே நம்பி இருந்தாரே தங்க தமிழ்ச்செல்வன், வாழ்க்கையிலேயே எனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கிறனாலும் பரவாயில்ல, சின்னம்மான்னு சொல்லியிருந்தாரு. அந்த சின்னம்மா என்பவரை தங்க தமிழ்ச்செல்வனை எத்தனை முறை வந்து ஜெயிலுக்கு அம்மையார் சசிகலாவை பார்க்க டிடிவி தினகரன் அழைத்து சென்றார். துரோகங்கள் கொஞ்ச நெஞ்ச துரோகங்கள் கிடையாதுங்க. அதாவது என்னங்க, போன வாரம் நல்லா போட்டீங்க, இடையில வந்து கொஞ்சம் தாக்கி பேசுறீங்க. தாக்கி பேசல, உண்மையை பேசுகிறோம். உண்மையை பேசுறதுக்கு எனக்கு தெம்பும் திராணியும் இருக்கிறது. நான் எவர் காலிலும் மண்டிட்டு சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது.
அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஓடுகிற அதே ரத்தம் தான் எனக்கு ஓடுது. மனவாடுங்கிறதுனால அவங்க எங்களை விட உயர்ந்தவங்க கிடையாது, நாங்களும் சளைச்சவங்க கிடையாது. காசு பணத்தில் வேணால் அவங்களுக்கு 5 லட்சம் கோடி இருக்கலாம், எனக்குலாம் 5 லட்சம் கூட கிடையாது, அக்கௌண்ட்டில் லட்சம் கூட கிடையாது. ஆனால் நாங்கள் வீம்புக்கு எதையும் செய்கிறோம்னா கிடையாது. உண்மை செய்தியை இந்த உலகுக்கு அப்பட்டமாக சொல்லுகிறோம். அம்மையார் சசிகலா அவர்கள் மூலமாக இந்த முக்குளத்தூர் இனத்திற்கு என்ன நன்மை கிடைத்தது? நீங்கள் ராஜன் செல்லப்பா, அப்புறம் செல்லூர் ராஜு, உதயகுமார், இன்னும் ஒரு சில மறவர்களுக்கு ஒரு 5 பேர்த்த நீங்கள் வளர்த்து விட்டுருப்பீங்களா? வளர்த்து விட்டு அந்த வளர்த்த கடை நெஞ்சில் ஏறி குத்துறது மாதிரி அவங்க தானே உங்களை குத்துறாங்க. உண்மையாகவே எம்எஸ் பாண்டியனா ஒருத்தருக்கு அவருக்கு சீட்டு கொடுத்தா உங்களுக்கு துணையாக இருந்திருப்பாரா? ஏன் ஸ்ரீதர் பாண்டியார் புதுக்கோட்டையில் தானே சீட்டு கேட்டார், நீங்கள் எதுக்கு போய் திருவரம்பூரில் சீட்டு கேட்டு எதுக்கு நீங்கள் தோக்கடிச்சிங்க? நோக்கம் என்ன? நம்ம இனத்தில் கள்ளர் இனத்தில் எவனும் வந்துடக்கூடாது, எவனும் மேலே வந்துடக்கூடாது, ஒரே அமுக்கணும். அம்மையார் சசிகலா அவர்களுக்கு அதுதான் எண்ணம், நோக்கம் அதுதான். வெட்ட வெளிச்சமாக சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்கிறேன். நம்ம ஒன்றும் யாருக்கும் பயப்படணுங்கிற எவரை நம்பி நம்ம கஞ்சி குடிக்கல. ஏன்னா அம்மையார் சசிகலா மன்னார்குடி கும்பல்னா அப்படியே பயந்துருமா? நீங்கள் போய் சுதாகருக்கு வளர்ப்பு மன கல்யாணம் பண்ணும்போது நகையை வாங்கிட்டு அந்த பாவம் தற்கொலை பண்ணி சாவலையா பாலு ஜுவல்லர்ஸு? எத்தனை பாவங்களை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. எத்தனை பாவங்கள் செஞ்சாலும் அதனை சுட்டி காட்டுவதற்கும் எங்களுக்கு உரிமை இருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அதிகாரத்திற்கு கொண்டு வந்து உச்சி முகர்ந்து ஜெயலலிதாவை முதலமைச்சர் பதவியில் உட்கார வைத்து அழகு பார்த்ததில் நீங்கள் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. உட்கார வச்சு அழகு பார்த்த நீங்கள் இந்த தென்மண்டலத்திலேருந்து, திருச்சியிலேருந்து, புதுக்கோட்டையிலேருந்து, தஞ்சாவூர் கல்லன்லேருந்து, புதுக்கோட்டை கல்லன்லேருந்து, மதுரை கல்லன்லேருந்து, ராம்நாடு கல்லன்லேருந்து எத்தனை கல்லன்ட்ட நீங்கள் கருப்பு பணத்தை கொடுத்துருக்கீங்க. எனக்கு அளவுக்கு அதிகமாக சொத்து இருக்குப்பா, இந்தப்பா ரங்கராஜ், இந்தப்பா சின்ன தம்பி, ஒரு 5 கோடி ரூபா என்னை விடுங்க, யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுத்து வச்சிருக்கீங்களா? நீங்கள் கொடுக்கறதெல்லாம் யார்கிட்ட கொடுத்துறீங்க? பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கிட்ட கொடுப்பீங்க. பிற சமுதாயம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கா? உடையார்கிட்ட தஞ்சாவூரில் ஒரு உடையார்ட்ட 2000 கோடி கொடுத்துருக்கீங்க, திருச்சியில் ஒரு செட்டியார்ட்டையோ வேறு யார்ட்டையோ கொடுத்துருக்கீங்க. அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக வெளிப்படையாக அம்மா சின்னம்மா உங்களுக்கு திருச்சியில் நான் ஒரு பொதுக்கூட்டம் போடுறேன், நான் செலவை நான் பார்த்துக்கிறேன், வெளிப்படையாக யாராவது சொல்லியிருக்காங்களா? உங்கள் கூட வர்றவன், கஷ்டப்பட்டு தினக்கூலிக்கு வர்றவன், கஷ்டப்பட்டு சம்பாரித்து அதை செலவு பண்ணி நீங்கள் சேலத்துக்கு வரும்போதோ, மதுரைக்கு வரும்போதோ, கோயம்புத்தூருக்கு வரும்போதோ 2 தடவை செலவு பண்ணானா 3வது தடவை அவன் உங்கள் பக்கத்தில் நிற்கிறதில்ல. அப்படி ஓரம் கட்டுறது யார்? ஏன் திவாகர்கிட்ட பணம் இல்லையா? கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கீங்களே. விவேக் ஜெயராமன்கிட்ட பணம் இல்லையா? ஜெயானந்திட்ட பணம் இல்லையா? இளவரசிக்கிட்ட பணம் இல்லையா? சுதாகர்கிட்ட பணம் இல்லையா? பாஸ்கரன்கிட்ட பணம் இல்லையா? யாருக்கிட்ட பணம் இல்லை? ஒவ்வொருத்தரும் தலா 10,000 கோடி, 20,000 கோடி, 30,000 கோடி வச்சுருக்கீங்களே. எடுத்து பணத்தை எடுத்து செலவு பண்ணி ஒரு படை திரட்டி படையை சந்திக்க முடியாமல் நாங்கள் குருமூர்த்தியை பார்க்குறோம், பாஜகவை பார்க்குறோம். எப்போ பார்க்குறது? உங்களை நம்பி ஒரு கிளை செயலாளர் வருகிறானா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி, கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய கட்சி, கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டிய கட்சி, கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய கட்சி, அது 2026 ஆளுங்கட்சியாக வர வேண்டிய கட்சி, வர வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் அந்த கட்சியில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நீங்கள் பொதுச் செயலராக அழகு பார்த்து, முதலமைச்சராக அழகு பார்த்து, இப்படியெல்லாம் வாழ்ந்து அரசியலிலே மிகப்பெரிய அளவுக்கு வந்த நீங்கள், உடல்நிலை இறுதி படுக்கையில் இருந்த அவர்கள் சசிகலா தான் அரசியல் வாரிசு என்று எழுதி வச்சாங்களா? எழுதி வைக்கல. ஏன்? நீங்கள் பிறருக்கு உதவி செய்ய உங்களுக்கு தெரியாமையே பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களை நிறைய பேர்த்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வளர்த்து விட்டார்கள். உங்களுக்கு தெரியாமலேயே. அப்படி தெரியாமலேயே வளர்த்து விட்டதில் தான் ஓ பன்னீர்செல்வம் ஒருத்தர் கூப்பிட்டு நீ முதலமைச்சர் ஆகுன்னு சொல்லும்போது டிடிவி தினகரன் பெயரை நீ ஏன் சொல்லலைன்னு சொல்லி எத்தனை முறை நீங்கள் ஓ பன்னீர்செல்வத்திட்ட நீங்கள் கடிஞ்சு பேசியிருக்கீங்க. அப்போ நீங்களே அதிகாரத்துக்கு வரணும். ஓ பன்னீர்செல்வமும் அப்போ இப்படித்தான். ஒன்லி அவரும் இன்கம் தான், யாருக்கும் 10 பைசா செலவு பண்ண மாட்டார். அவரோட மகன் ஜெயபிரதீப் ஓரளவு பெருந்தன்மையாக எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து ஓரளவு சப்போர்ட் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். ரவீந்திரநாத்தும் அதே மன்னார்குடி, அதே ஓ பன்னீர்செல்வம் மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை வரை சொத்து சேர்க்குறீங்க. சொத்து சேர்த்து என்னையா பண்ண போகிறீங்க? வாழ்ந்த கொஞ்ச காலகட்டத்தில் நான் 100 ரூபா சம்பாரிச்சேன்னா ஒருத்தனுக்கு 1 ரூபா 2 ரூபா கொடுத்து உதவி பண்ணுங்க ஐயா. டிடிவி தினகரனுக்கு 50,000 கோடி சொத்து இருக்குது. எவ்வளோதாயா சொத்து சேர்த்து வச்சுக்குவீங்க? இந்த சொத்துக்களை எல்லாம் போகும்போது என்ன உங்களை போட்டு என்ன புதைக்க போகிறாங்க? ஒரு மயிரும் கிடையாது. ஏன் இப்படி சொத்துன்னு அலையிறீங்க? அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மையார் சசிகலா அவர்கள் உள்ளே வர முடியுமா முடியாதாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதாவது ராஜன் செல்லப்பா அம்மையார் சசிகலா காலில் விழுந்து பதவி வாங்கலைங்கிறது வேறு விஷயம். எடப்பாடி பழனிசாமி துரோகம் செஞ்சார், துரோகம் செய்யலை. அவரை துரோகம் செய்ய வச்சது யார்? ஓ பன்னீர்செல்வம். நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலாவுக்கு துரோகம் இல்லை, வெளிப்படையாக சொல்கிறோம்.
எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம ஆதரவாக பேசல. அவரும் ஊழல் பாதி தான். கொள்ளை போன்ற சம்பவங்களில் முதல் கொலை ஈட்டியில் குத்தி கொண்டிருக்காரு. அடுத்து கொடநாட்டில் வந்து பல்வேறு சம்பவங்கள் செய்திருக்காரு. நம்ம யாரையும் வச்சு பார்க்கல, எல்லாத்தையும் தாக்கி தான் பேசுகிறோங்கிறத தாண்டி உண்மையை பேசுகிறோம். எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு உதயகுமார்லேருந்து செல்லூர் ராஜிலேருந்து ராஜன் செல்லப்பாவிலேருந்து உங்களை கடுமையாக தாக்கி தானே பேசுகிறாங்க. உங்கள் காலில் விழுந்து கும்பிட்டவர் தானே சிவி சண்முகம், விஜயபாஸ்கர்லேருந்து எல்லாருமே. ஆனால் இந்த கள்ளர்களில் விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் இருக்காரு, ஒரு நாள் ஒரு தடவை ஒரு முறை சசிகலா என்ன சொல்லியிருக்காரா? சொல்லல. எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்காரு? அவர்கிட்ட முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, ரெங்கசாமி கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. தன் இனம் சார்ந்த கள்ளரிடம் ஒப்படைக்க உங்களுக்கு மனம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒன்றும் பெரிய சமத்துவ தலைவர்லாம் கிடையாது. கள்ளன்ட்ட கொடுக்கக்கூடாது அதிகாரத்தை, நம்ம சாதிகாரன்ட்டே கொடுக்கக்கூடாது. நம்ம சாதிகாரனே 10 பேர்த்த வளர்த்து விடக்கூடாது. நீங்கள் மிஞ்சி போனால் கள்ளருக்கு எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் வளர்த்து விட்றீங்க? ஒரு 4-5 பேர்த்த வளர்த்து விட்றீங்களா? கொங்கு மண்டலத்தில் போய் பாருங்கள், கவுண்டர் இனத்தை, ஒட்டுமொத்த கவுண்டர் இனத்தையும் பெரிய அளவுக்கு வளர்த்து கொண்டு போயிருக்காரு. சேலம் பகுதியில் எந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படின்னு கேட்டாலும் நல்லா பண்ணியிருக்காருங்க. சரி, சசிகலா போய் புதுக்கோட்டையில் கேளுங்க, அது ஒரு பொம்பளையாங்க, அதை பேசாதீங்க. 5 லட்சம் கோடி சொத்து வச்சிருக்கு, இந்த முக்குளத்தூர் இனத்துக்கு என்ன செஞ்சிருக்கு? இப்படி தானே கேட்குறாங்க, வெளிப்படையாக சொல்கிறாங்களே. ஆகையினால அம்மையார் சசிகலா அவர்கள் இனி வரும் காலகட்டங்கள்லையாவது ஒரு படையை திரட்டுங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற 5 லட்சம் கோடியில் ஒரு 1 லட்சம் கோடி செலவு பண்ணலாம், தாராளமாக செலவு பண்ணலாம். உங்களுடைய பினாமிகள் ஒரு 30 பினாமிகளை அழைச்சி பேசுங்களேன், எப்போ ஒரு கூட்டம் போடணும்னு கேளுங்க, ஓடி போயிடுவானோ. ஆக அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த முக்குளத்தூர் இனத்திற்கென்று பெரிய அளவுக்கு எதையும் செய்யதில்லை. அதுபோல் முக்குளத்தூர் இனம் சார்ந்த அந்த சாதிய தலைவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் பெரிய அளவுக்கு வளர்த்து விட்டதில்லை. வளர்த்து விட்டா அது நமக்கு சிக்கலாயிரும். துரோகம்லாம் பண்ண மாட்டாங்க. நம்மளை விட வளர்ந்து விடுவாரோ சீதர்வாண்டியார் திருவரம்பூரில் புதுக்கோட்டையில் கொடுக்காம திருவரம்பூரில் கூட்டாந்து வச்சு கும்பி அடித்து ஆளை காலி பண்ணி விட்டீங்க, தோக்கடிச்சிட்டிங்க. உங்களால் அதை தானே பண்ண முடியும். அப்படி பல கள்ளர், நாட்டு கள்ளர்களை நீங்கள் வந்து பழி வாங்கி உங்களுக்கு இந்த கள்ளர் இனம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கா? எந்த கள்ளராவது ஒரு 10 பேர் சேர்ந்து சின்னம்மாவை அதிமுகவில் சேர்த்து விடு, இல்லை என்றால் நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் செய்யணும்னு யாராவது 10 பேர் உட்கார்றாங்களா? இல்லையே. அப்போ என்ன அர்த்தம்? பணத்தை வச்சுக்கிட்டு இன்னும் பதுக்கி வச்சுக்கிட்டு அதை என்ன வறுத்து திங்க போகிறீங்களா? கருவாடாக போயிருமே. ஆகையினால அந்த பணத்தெல்லாம் கரையான் பிடிக்காத அளவுக்கு நீங்கள் வந்து வைரமாக மாற்றி வச்சுருக்கீங்க. அந்த வைரம்லாம் எங்கெங்கே இருக்குன்னா அது விவேக் ஜெயராமனுக்கு தான் தெரியும். கிட்டத்தட்ட 4-5 கிலோ வைரமே இருக்குங்கிறாங்க. 5 லட்சம் கோடினா சும்மாவா என்ன? நீங்கள் ஜெயானந்தா இருக்கட்டும், விவேக் ஜெயராமன் இருக்கட்டும், டாக்டர் வெங்கடேஷா இருக்கட்டும், டிடிவி தினகரனா இருக்கட்டும், பாஸ்கரனா இருக்கட்டும், திவாகரா இருக்கட்டும், இத்தனை பேர் இருக்கீங்களே, ஒரே ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. நீங்கள் மறவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க. மறவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தது தவறு இல்லை. அந்த மறவர் இனத்தை சார்ந்த ஓ பன்னீர்செல்வம் என்ன செய்தார்? எம்என் நடராஜனுடைய இறப்புக்கு வந்தாரா? மகாதேவன் செத்து போனார் வந்தாரா? டாக்டர் வெங்கடேஷோட அம்மா இறந்து போனாங்க வந்தாரா? நான் தானே இறங்கி வால்போஸ்ட் அடிச்சு ஓட்டின தஞ்சாவூர் புள்ளா. அதாவது டாக்டர் வெங்கடேஷ் அவருடைய தாயார் இறந்ததுக்கு நாங்கள் தான் வால்போஸ்ட் அடித்து கண்ணீரஞ்சலி ஓட்டினோம். டிடிவி தினகரன் பேரவை சார்பாக தஞ்சாவூர் முழுக்க, சென்னை முழுக்க, தமிழ்நாடு முழுக்க வால்போஸ்ட் அடித்து ஓட்டினோம். அந்த அளவுக்கு உழைச்ச எங்களை டிடிவி தினகரனும் கழட்டி விட்டுட்டாரு, அம்மையார் சசிகலா அவர்களையும் என் போன்றவர்களையும் கழட்டி விட்டுட்டாங்க. அதுபோல் நாகராஜ் எம்பி உங்களுக்காக வேண்டி ஓடி உழைத்து தேய்ந்து போனார், அவரையும் கழட்டி விட்டீங்க. உங்களுக்காக வேண்டி வாழ்க்கையே தியாகம் பண்ணி ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கலன்னாலும் பரவாயில்ல, சின்னம்மா என்று இருந்த தங்க தமிழ்ச்செல்வனுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்க? தங்க தமிழ்ச்செல்வன் திராவிட முன்னேற்ற கழகம் சென்றிருக்கிற அளவுக்கு நீங்கள் டிடிவி தினகரன், அம்மையார் சசிகலாவும் இந்த அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கீங்கன்னா உங்கள் அரசியல் எவ்வளவு கேவலமானதுன்னு தெரியுது. தங்க தமிழ்ச்செல்வன்னா திமுகவுக்கு போகிறவரா? வேண்டா வெறுப்புக்காக வேண்டி போனார், வேறு வழி இல்லாமல் இருக்கார். இனிமேல் அவருக்கு அதுதான் வாழ்க்கை முறை, வேறு வழி இல்லை. தங்க தமிழ்ச்செல்வன், வா தம்பி நம்ம ஒரு படையை திரட்டுவோம் அப்படின்னு நீங்கள் கூப்பிட வேண்டியது தானே. வாத்து ஆனந்த கூப்பிட வேண்டியது தானே. வாத்து ஆனந்த் எவ்வளோ பெரிய ஒரு விசுவாசி, முன்னாள் அமைச்சர் நடராஜனுடைய மகன் வாத்து ஆனந்த் எவ்வளோ பெரிய விசுவாசியாக டிடிவி தினகரனுக்கு உழைச்சி தேஞ்சு போனார். பழனியப்பன் எப்படி உழைச்சார்? உங்கள் 5 பொது இதில் வந்து கணக்காளர்கள்ட்ட 5 கேசியர்களில் முக்கியமான ஒருவராக பழனியப்பன் இருந்தார். அந்த பழனியப்பன் பல ஆயிரம் கோடி உங்களுடைய பணத்தை ஆட்டையை போட்டுட்டு அமமுகவில் வந்து கொஞ்சம் செலவு பண்ணிட்டு இப்போ திமுகவுக்கு போயிட்டார். யாரை உங்களால் கட்டுப்படுத்த முடிந்தது? சும்மா பெயர் அளவுக்கு ஏதாவது வெளிச்சமாக இருந்தான்னா அந்த பாலு ஜுவல்லர்ஸ் மாதிரி இருந்தான்னா அவன்கிட்ட நகை வாங்கிட்டு விரட்டி விடுறது, ஆங்கிலேய ஒருத்தன் இருந்தான்னா அவன்கிட்ட கொடநாட்டை வாங்கிட்டு விரட்டி விடுறது. முக்குளத்தூர் இனத்திற்கு நீங்கள் எதுவுமே பெரிய அளவுக்கு செய்யாததின் விளைவாக இன்றைக்கி முக்குளத்தூர் இனம் உங்களுக்கு ஆதரவாக இல்லை. மறவர் இனம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. ஓபிஎஸ்க்கு தான் இப்போ முழுசாக காவடி எடுத்துகிட்டு போகிறாங்க.
போகட்டும், மாற்று கருத்து இல்லை. அந்த ஓபிஎஸ்ஐ வளர்த்து விட்டது யார்? அம்மையார் சசிகலா தானே. உங்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு இவர்கள் இல்லை என்பது நினைத்து பார்க்கும்பொழுது தான் மிகவும் வேதனையாக இருக்கிறது. கள்ளர் இனத்தில் நீங்கள் எத்தனை தொழிலதிபரை வளர்த்து விட்டீங்க? எத்தனை பேர்கிட்ட கல்லன்ட்ட நீங்கள் கருப்பு பணம் கொடுத்து வச்சிருக்கீங்க? நீங்கள் கள்ளர் இனம் என்பதே எங்களுக்கு அவமானமாக இருக்குதுன்னு பல பேர் சொல்கிறாங்களே. இந்த அம்மா வந்து ஒரு படையை திரட்டி அரசியல் பண்ணாமல் போய் ரஜினியை பார்க்குறதும், குருமூர்த்திகிட்ட பேசுகிறதும், பல பாஜகவினர்கிட்ட பேசுகிறதும் இது ஒரு அரசியல்வாதிக்கு அழகா அப்படின்னு பேசுகிறாங்களே. ஆகையினால அம்மையார் சசிகலா அவர்களை எங்களுக்கு பேசுவதற்கும் உரிமை இருக்கிறது. அவர்கள் தான் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று சொல்வதற்கும் உரிமை இருக்குது. ஏன்னா நான் அதை வெளிப்படையாக சொல்கிறேன். ஓபிஎஸ்சி, டிடிவி, எடப்பாடி பழனிசாமி, அம்மையார் சசிகலா இவர்கள் 4 பேரும் அரசியலில் மிக நேர்மையாக செயல்பட்டார்கள். இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்து இந்த நாட்டிலே தேனாரும் பாலாரும் ஓடியது என்று நான் சொல்லவில்லை. இவர்கள் 4 பேருமே அரசியலிலே யோக்கியர்கள் கிடையாது. அதே மாதிரி திமுகவும் யோக்கியம் கிடையாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக எதிராக ஒரு கட்சின்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உங்களை பேசி பேசி எங்களுக்கு காதடைச்சி போச்சியா, வயிறு தாயா பசிக்குது. எங்களுக்கு என்ன பண்ணிட்டீங்க? இந்த முக்குளத்தூர் இனத்திற்குன்னு அம்மையார் சசிகலா என்ன பண்ணினீங்க? ஒன்றுமே செய்யலை. போய் கவுண்டர் இனத்தை பாருங்கள். ஒட்டுமொத்த தொழிலதிபரும் நாங்கள் கவுண்டர் இனம், எங்கள் கட்சி தாங்கிறான். முக்குளத்தூர் இனம் ஒன்று திரண்டு அம்மையார் சசிகலா தான் எங்களுடைய கட்சிக்கு தலைமையாக, இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு தலைமையாக வர வேண்டும். மாயத்தேவர் இரட்டை இலை சின்னத்தை வாங்கி கொடுத்தார். எங்கள் சின்னம்மா இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று யாரும் குரல் கொடுத்து என் அளவுக்கு பேசவில்லை. என்ன காரணம்? முக்குளத்தூர் இனத்திற்கு அம்மையார் சசிகலா எதுவும் செய்யலை. 5 லட்சம் கோடி, தினகரன்ட்ட 50,000 கோடி, அந்நிய செலவாணி மோசடி, லண்டனில் சொத்து, வெளிநாடுகளில் சொத்து, இப்படியெல்லாம் சொத்து சேர்த்து இந்த முக்குளத்தூர் இனத்திற்கு எதுவுமே செய்யாத பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இனி வரும் காலகட்டங்களையாவது முக்குளத்தூர் இனத்துக்குன்னு ஒரு 100 ஆம்புலன்ஸ், 100 மருத்துவமனை, முக்குளத்தூர் மருத்துவமனைன்னு கட்டுங்களே. எதையுமே செய்யாத நீங்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று எப்படி ஆசைப்படலாம்? ஏதாவது செய்யுங்கள், அதிகாரத்துக்கு வாருங்கள், 10 தொழிலதிபரை வளர்த்து விடுங்கள், உங்களிடத்தில் இருக்கிற பணத்தை பகிர்ந்து கொடுங்கள். என்ன இருக்கிற காலகட்டத்தில் நல்லவங்கன்னு பேர் எடுத்துகிட்டு போங்க. அதுதான் சொல்ல முடியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆட்சி அதிகாரத்திற்கு வரணும். அம்மையார் சசிகலாவோ பன்னீர்செல்வமோ யார் அதிகாரத்தில் வந்து இவங்க வந்து எல்லாம் சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை பிடித்து யாராவது இப்போ அம்மையார் சசிகலாவே பொதுச் செயலாளரை வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு யாராவது வர்றாங்க, ஓபிஎஸ்சியோ வேலுமணியோ யாரையோ முதலமைச்சர் ஆக்குறாங்க. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொடநாடு கொள்ளை வழக்கு ஊழல் முறையீடு சம்பந்தமாக எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு போகிறது உறுதி. எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த இடத்துல அதிகாரத்துக்கு அடுத்த இடத்துல வரக்கூடியவர் யாரை பாஜக கையில் எடுக்கும்னா வேலுமணியைத்தான் கையில் எடுக்கும். வேலுமணி அம்மையார் சசிகலா அவர்களை இணைத்து அரசியல் செய்ய போகிறாரா அல்லது உதறி தள்ளிட்டு நான் தான் அப்படிங்கிற அதிகாரத்தோடு பயணிக்க போகிறாருங்கிறது வேறு விஷயம். ஒட்டு மொத்தத்தில் எஸ்பி வேலுமணி தான் அடுத்த பொதுச் செயலாளர். அந்த நிலைமை தான் வரும். ஏன் சொல்கிறேன்னா அந்த மாவட்டத்தில் 10 சட்டமன்ற உறுப்பினர்களையும் வெற்றி பெற வைத்திருக்கிறாரு. அந்த திறமை எந்த மாவட்டத்தில் முடிஞ்சு? தஞ்சாவூரில் முடிஞ்சா, விழுப்புரத்தில் முடிஞ்சா, புதுக்கோட்டையில் முடிஞ்சா? எந்த மாவட்டத்திலையும் முடியலையே. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நபர் தானே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்போ கோயம்புத்தூரில் வலுவான ஒரு அரசியலை செஞ்சுருக்காருன்னா என்ன? ஊழல் முறைகேடுங்கிறது செஞ்சுருக்காங்க தாங்க, இல்லைன்னு சொல்லலைங்க. 10 பேர்த்துக்கு கொடுத்து அழகு பார்த்துருக்காருங்க வேலுமணி. நம்மளாம் அவரை இதுவரையிலையும் பார்த்தது கிடையாது. முன்னாடி அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் நம்ம ஜெயலலிதா இருந்த ஆட்சி காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது மறுபடியும் அவர் அமைச்சராக கொண்டு வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் போய் பார்த்தோம். உண்மையாகவே அப்பையும் கூட எங்களுக்கு பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்குமே இலவச மனை பிரிவெல்லாம் கொடுத்து அந்தளவுக்கு உதவி பண்ணக்கூடியவர். அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு கோயம்புத்தூர் மாவட்டத்தில். ஆகையினால அந்த மாதிரி உதவி மனப்பான்மை உதவி செய்து முக்குளத்தூர் இனத்தில் உள்ளவங்க பத்திரிகையாளரை யாராவது நீங்கள் வளர்த்து விட்ருக்கீங்களா? முக்குளத்தூரில் யாராவது நீங்கள் வந்து தொழிலதிபரை வளர்த்து விட்ருக்கீங்களா? கிடையவே கிடையாது. ஸ்ரீதர் வாண்டியார் மாதிரி ஆளை திருவெரும்பூரில் நிற்க வச்சு தோக்கடிக்கிறதும் சீட்டு கொடுக்காமல் இருக்கிறதும். உங்களை பற்றி முக்குளத்தூர் இனத்தில் இசக்கி தேவர் ஒருவரை தவிர வேறு யார் உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க? அவரும் கூட சும்மா ஏதோ டஃப்புக்கு தான் பேசுகிறாரு. புதுசாக அவர் வளர்ந்து வர்றாருல, கொலகாரனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாரு, அடாவடிக்கு ரவுடித்தனத்துக்கு குரல் கொடுக்குறாருங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. 2 விதமாக சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஒரு யாரையும் நம்ம தரந்தாழ்த்தி பேசலை. இருந்தாலும் இந்த அம்மையார் சசிகலா அவர்களுடைய கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இப்படி சொத்து சேர்த்து அந்த பணம் கரையாம பிடிச்சி தின்னு பாவத்தை சம்பாதிக்காமல் 4 பேர்த்துக்கு கொடுத்து உதவி பண்ணுங்க. நீங்கள் அதிமுகவுக்குள்ளே வர்றீங்க வரலங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். 4 பேர்த்துக்கு உதவி பண்ணுங்க. தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்று சொல்வார்கள். அந்த நிலைமைக்கு அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து முக்குளத்தூரின மக்கள் அனைவரும் விரும்பக்கூடிய நிலைமைக்கு அம்மையார் சசிகலா அரசியல் செய்யவில்லை. இனி வரும் காலகட்டங்களில் அந்த 5 லட்சம் கோடியில் இன்னும் கருப்பு பணம் யார் வச்சிங்களோ எடுத்து கொடுத்து தாராளமாக ஏதாவது செலவு பண்ணுங்க.
நல்ல பேர் வாங்குங்க. நல்ல பேர் வாங்குவாங்களா இல்லை இதே போல் கெட்ட பேர் தான் வாங்கி போவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி எல்லாம் போய் பாருங்கள் எந்த அளவுக்கு தொழிலதிபரை வளர்த்து விட்ருக்காங்க. நீங்களும் 10 பேரை கொடுத்து 10 தொழிலதிபரை வளர்த்து விடுங்க, உங்களுக்காக வேண்டி குரல் கொடுப்பார்கள். அம்மையார் சசிகலா அவர்களுடைய தரப்பு இந்த செய்தியை பார்த்து என்ன செய்ய போகிறது, யாருக்காவது உதவி பண்ணுமா அல்லது பணத்தை அந்த கரையான் பிடிச்சி போய் அப்படியே தான் போகுமா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.